ரேஷன் கடைகளுக்கு கோதுமையை முறையாக விநியோகம் செய்யவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். 8722 டன் கோதுமையை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ள நிலையில் 12753 ரேஷன் கடைகளில் கோதுமை கிடைக்கவில்லை என அவர் கூறியுள்ளார். மலேசியாவிலிருந்து சென்னை வந்த விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையில் வழக்கமான புரளி என தெரிய வந்த நிலையில் விமானம் 1 மணி நேரம் தாமதமாக மீண்டும் மலேசியா புறப்பட்டது. மழை மேகமூட்டம் காரணமாக கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை காண முடியாமல் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். வார விடுமுறையொட்டி கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் மழையால் சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை காண முடியாமல் கடலில் நீராடி பகவதி அம்மன் கோவிலில் தரிசனம் செய்தனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.